இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவனுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து அன்பிலும் தியாகத்திலும் சிறந்து விளங்கி மனிதராக வாழ்ந்து புனிதராக உயர்ந்த ஒரு இறை உள்ளம்தான் இன்றைய புனிதர் ரஃபேல் கலினோஸ்கி. புனிதர் ரஃபேல் கலினோஸ்கி ரஷ்யாவில் இருந்து பிரிந்த போலிஷ் லித்வானியா ஜனநாயக குடியரசில் உள்ள விலினியஸ் என்னும் இடத்தை சார்ந்த ஒரு போலிஷ் தீவிர கார்மெல் துறவி ஆவார். ஆதி கத்தோலிக்க கார்மேல் துறவு சபையை சார்ந்த இவர்கள் அக்காலத்தில் பாதங்களில் காலணிகள் கூட அணியாது தம்மை தாமே துன்புறுத்தி கொண்டு இறை சேவை புரிந்தவர்கள். இவர் புனிதர் ஜோசப் கலினோஸ்கியின் ரஃபேல் என்றும் அழைக்கப்படுகின்றார். ஆசிரியர், பொறியாளர், போர்க்கைதி, அரசு ஆசிரியர், குரு ஆகிய பன்முகம் கொண்ட புனித ரஃபேல் ரஷ்ய ஒடுக்குதலின் பின்னர் போலந்து முழுதும் பல கார்மலைட் துறவு மடங்களை நிறுவியவர். இவரது இயற்பெயர் ஜோசப் கலினோஸ்கி ஆகும். இவரது தந்தை ஆண்ட்ரூஸ் கலினோஸ்கி ஒரு துணை கண்காணிப்பாளர், கணித பேராசிரியரும் கூட. இவரது தாயார் ஜோசபின் பொலோன்ஸ்கா. இவர் பிறந்த சில மாதங்களிலேயே இவரையும் இவரது மூத்த சகோதரர் விக்டரையும் தாயற்ற குழந்தைகளாக விட்டு மரித்து போனார். 8 வயதிலிருந்து கல்வி கற்க ஆரம்பித்த ரஃபேல் கலினோஸ்கி விவசாய கல்லூரியில் கற்று பட்டம் பெற்றார். அந்நாளில் ரஷ்யாவில் கல்விக்கும் பணிகளுக்கும் பல கட்டுப்பாடுகள் இருந்தபடியால் இவர் 1853 ரஷ்ய பேரரசின் இராணுவத்தில் இணைந்து பொறியியல் கற்றார். பின்னர் அங்கேயே பொறியியல் பேராசிரியராகவும் பணிபுரிந்தார். பின்னர் ஒரு பொறியாளராக ரயில்வேயை வடிவமைக்க உதவினார். 1862 ரஷ்ய இராணுவம் அவருக்கு கேப்டனாக பதவி உயர்வு தந்தது. இருப்பினும் அவருக்கு போலந்தின் மீது இருந்த பரிவும் அன்பும் அப்படியே இருந்தது. போலந்தின் வில்னியஸ் பகுதியில் போலிஷ் எழுச்சியின் ஜனவரி கிளர்ச்சிக்கு உதவும் பொருட்டு 1863 இம்பீரியல் ரஷ்ய இராணுவத்தில் இருந்து அவர் வெளிவந்தார். எவர் ஒருவருக்கும் மரண தண்டனை கொடுப்பதில்லை என்றும் எந்த ஒரு போர் கைதியையும் தூக்கிலிடுவதில்லை என்றும் தீர்மானித்திருந்தார். 1863 போலிஷ் மக்கள் ரஷ்யாவுக்கு எதிராக கிளர்ந்தெழுந்த போது ரஃபேல் அவர்களுடன் இணைந்தார். ஆனால் விரைவிலேயே 24 மார்ச் 1864 ரஷ்ய இராணுவத்தால் அவர் போர் கைதியாக சிறைபிடிக்கப்பட்டார். தப்பி பிழைத்த ஒரு சிலரும் அடிமை தொழிலாளர்களாக சைபீரியா பிராந்தியத்துக்கு அனுப்பப்பட்டனர். ரஃபேல் அங்கேயே நிறுத்தி வைக்கப்பட்டார். அவரது விசுவாசம் காரணமாக அவர் சிறை கைதிகளின் ஆன்மீக தலைவரானார். 1864 மார்ச் மாதம் 24 ரஷ்ய அதிகாரிகள் அவரை கைது செய்தனர். ஜூன் மாதம் அவருக்கு மரண தண்டனை அறிவிக்கப்பட்டது. ரஃபேலின் குடும்பத்தினரின் தலையீட்டால் ரஷ்ய இராணுவம் யோசித்தது. அவர் கொல்லப்பட்டால் அவர் அரசியல் தியாகியாக மதிக்கப்படலாம் என்ற பயம் அவர்களுக்கிடையே எழுந்தது. அவருடைய மரண தண்டனையை 10 வருட சிறை தண்டனையாக குறைத்தனர். சைபீரிய தொழிலாளர்கள் முகாமுக்கு அனுப்ப தீர்மானித்தனர். அவரும் இன்னும் பல போர் கைதிகளும் சைபீரியாவில் உள்ள அடிமை கூலி தொழிலாளர்களாக வலுக்கட்டாயமாக இழுத்து செல்லப்பட்டனர். உப்பு சுரங்கங்களினூடே 9 மாதங்களாக பயணித்த அவர்களின் அநேகர் வழியிலேயே மரித்து போயினர். ஆனால் தமது இறை விசுவாசத்தின் காரணமாக உயிர் பிழைத்த ரஃபேல் அங்குள்ள சிறை கைதிகளின் மத தலைவராக உருவெடுத்தார். 10 ஆண்டு சிறைவாசத்தின் பிறகே அவர் விடுவிக்கப்பட்டார். 1872 ரஷ்ய புவியியல் அமைப்பின் சைபீரிய உட்பிரிவுக்காக ரஃபேல் வளிமண்டல அளவில் ஆராய்ச்சி செய்தார். 1873 அவரை விடுதலை செய்த அதிகார வர்க்கம் லித்வானியாவில் இருந்து நாடு கடத்தியது. அதன் பின் அவர் பிரான்சின் பாரிஸ் நகருக்கு சென்றார். 1874 போலந்து நாட்டின் தலைநகரான வார்சாவ் திரும்பிய ரஃபேல் அங்கே அரசவை ஆசிரியராக பணியமர்த்தப்பட்டார். 1877 கலினோஸ்கி லின்ஸ் நகரில் உள்ள கார்மேல் துறவியர் மடத்தில் இணைந்தார். அங்கே அவருக்கு புனிதர் ஜோசபின் சகோதரர் ரஃபேல் என்ற ஆன்மீக பெயர் சூட்டப்பட்டது. 1882 ஆயர் ஆல்பின் டுனோஜெவ்ஸ்கி ரஃபேலுக்கு குருத்துவ அருட்பொழிவு செய்வித்தார். 1883 ரஃபேல் செர்னா நகரின் துறவியர் மடத்தின் தலைவரானார். போலந்து மற்றும் உக்ரைனில் பல்வேறு கத்தோலிக்க நிறுவனங்களை நிறுவினார். 1884 மற்றும் 88 கார்மேல் அருட் சகோதரருக்கான துறவு மடங்களையும் நிறுவினார். 1892 முதல் 1907 வரையிலான காலகட்டத்தில் 17ஆம் நூற்றாண்டின் கார்மேல் சபை துறவியான அன்னை தெரசா மார்ச்சோக்காவின் முத்திப்பேறு பட்டத்திற்கான வாழ்க்கை வரலாறு சம்பந்தமான ஆவண தயாரிப்பில் ஈடுபட்டிருந்தார்.
காசநோயால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்த ரஃபேல் கலினோஸ்கி 1907ஆம் ஆண்டு வடோவிக் நகரில் மரணமடைந்தார். புனித ரஃபேல் கலினோஸ்கி ரோமன் கத்தோலிக்க மற்றும் ரஷ்ய மரபு வழி ஆகிய திருச்சபைகளின் பிரபலமான ஆன்மீக வழிகாட்டியாக இருந்தார். புனிதர்கள் இறைவனின் விருப்பத்திற்கு ஏற்று வாழ்ந்து காட்டிய அடையாளங்கள். புனிதர்களின் புனித வாழ்வினை பின்பற்றி வாழ்வோம். அதன் வழியாக இறையருள் நிறைவாய் பெறுவோம். நாளை மற்றொரு புனிதரின் புனித வாழ்வினை தரிசிப்போம். நன்றி.